பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை பறிக்கும் என அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகம் ஆய்வுக்கு உட்படுத்தியது. இதில் குளிர்பானம் குடிப்பதால் ஏற்படும் உடல்நலக்கேடுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது. குளிர்பானங்களில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ரசாயனங்களே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படும் நிலையில் இதுகுறித்து மேலும் அறிந்து கொள்ள ஊட்டச்சத்து நிபுணர் வித்யாவிடம் கேட்டோம். மேம், இப்ப ஜூஸ் குடிக்கிறதுனால மனிதர்கள் தங்களோட வாழ்நாள்ல 12 நிமிடங்கள்ல இழக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, ஆக்சுவலா இந்த ஸ்டடில அவங்க ஜூஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, குளிர்பானம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. குளிர்பானம் அப்படின்றது நம்ம நார்மலா எடுக்கிற ஃப்ரூட் ஜூஸஸ் கிடையாது. நம்ம பாட்டில்ல அடிச்சு விக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ், லைக் கார்பனேட்டட் பீவரேஜஸ் சொல்றோம்ல, அந்த 7up அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அவங்க குளிர்பானம்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரூட் ஜூஸஸ் தான் நீங்க எடுத்துக்க கூடாது. இப்போ எந்த பழங்களுடைய ஜூஸ் நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது, இல்ல எந்த பழங்களுடைய ஜூஸ்மே நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதா? எந்தெந்த பழங்கள்ல எப்படி சாப்பிடணும்? இல்ல, மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸை எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆனா ஜூஸஸா கன்வெர்ட் பண்ணி எதையுமே நம்ம எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட வேண்டாம். ஓகே, அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? எம்டி ஸ்டொமக்ல நீங்க சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃப்ரூட்ஸாவே எடுத்துக்கோங்க. ஓகே, அதுல என்ன சொல்றது, இப்போ பனானாஸ் எல்லாம் காலையில, அதாவது ரொம்ப ஹை எனர்ஜியா இருக்கிற மாதிரி, இல்ல ரொம்ப மோர் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ரொம்ப இந்த புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி, சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடலாம். அதுவும் ஜூஸஸா எடுக்க வேண்டாம். இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வெளி கடையில கூட ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடுறாங்க. ஆனா அதுல சில கண்டென்ட் ஆட் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்ப ஃப்ரெஷ் ஜூஸ அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு இருக்கா, இல்ல சக்கரை போட்டு அந்த மாதிரி சாப்பிடுறது நல்லது கெட்டது ஏதாவது இருக்குங்களா? இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் ஏன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றது நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இப்போ வெளியில சாப்பிடும்போது ஆசிட் ஃப்ரூட்ஸ் அப்படியே ஜூஸஸா சாப்பிடுறது ஓகே. பட் அதுல அடிஷ்னலா சுகர் ஆட் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஆயிடும்னா, சுகர் கண்டென்ட் நம்ம பாடியில நிறைய உள்ள போகும். சரி, யூஸ்வலாவே நம்ம சுகர் அதிகமா சேர்க்க கூடாது, ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணதான் சொல்றோம். அப்படிங்கும்போது நம்ம சுகர் அவாய்ட் பண்றது, அடிஷனலா சுகர் ஆட் பண்றது நல்லது கிடையாது. ஓகே, சில்னஸ்க்காக ஐஸ் கட்டி எல்லாம் போடுறது அதெல்லாம் நல்லதுங்களா, இல்ல அது இதுல எதுவும் பிரச்சனையா இல்லையா? இல்ல, இப்போ வர்ற ஐஸ் கட்டி எங்க இருந்து வராங்க, எப்படி வருதுன்றது எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ்ல ஐஸ் ஆட் பண்ணி சாப்பிடுறது ப்ரெஃபரபிளா. நாங்க யூஸ்வலா நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம். அது நாங்க ரெக்கமெண்ட் பண்றதும் கிடையாது. அதனால நீங்க அப்படியே ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுறது நல்லது. மேம், ஃபைனலா அதே கொஸ்டினுக்கு திருப்பி வரேன். இப்போ நீங்க அந்த ஆய்வுப்படி நீங்க பாக்கும்போது அவங்க குளிர்பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ப்ரிசர்வேட் பண்ணதுலதான் சொல்லிருக்கதா நீங்க சொல்றீங்க. ப்ரிசர்வேட் பண்றதுல அதை குடிக்கும் போது அது நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது இயற்கையாவே? இயற்கையாக நீங்க நிறைய ஸ்டடிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளே நிறைய குளிர்பானங்கள் அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுல நிறைய ஆசிட் கண்டென்ட், நீங்க சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது எல்லாமே பண்ணிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலாவே நம்மளுடைய அந்த போன்ஸ்ல இருக்கக்கூடிய கால்சியம் இதெல்லாமே லீச் அவுட் பண்ணிடும், வெளியேற்றிடும். ஸோ நமக்கு சீக்கிரமா அந்த எலும்புல ஓட்டை, அது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எலும்பு தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும், பல்லு தேய்மானம் ஆயிடும். நீங்களே ஜஸ்ட் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சு பாருங்க, நார்மல் எதுவுமே சாப்பிடாம இருக்கும்போது கொஞ்சமா குடிச்சு பாருங்க. அதுல அந்த குடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பல்லெல்லாம் ஒரு மாதிரி சொரசரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவே கண்டினியூஸா நீங்க குடிக்கும் போது அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுன்றது நீங்க என்ன சொல்றது, நான் சொல்லவே தேவையே கிடையாது. அதனால அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே, இப்போ ஃபைனலா கன்க்ளூட் பண்றது என்னன்னா, பிரிசர்வேட் ஆன இந்த மாதிரி குளிர்பானங்களை தான் அந்த ஆய்வுல மத்தபடி ஃப்ரூட் ஜூஸ் பத்தி சொல்லல. ஃப்ரூட் ஜூஸையும் சக்கரை இல்லாம குடிக்கணும்ன்றத கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூஸஸா வேண்டாம், ஃப்ரூட்டாவே சாப்பிட சொல்லுங்க. முடியாத பட்சத்துல தான் நம்ம ஜூஸஸா எடுத்துக்கலாம். மேலும் இந்த ஆய்வில் சில வகையான மீன்களை சாப்பிடுவதால் மனிதர்களின் வாழ்க்கையில் மேலும் 28 நிமிடங்கள் கிடைப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். வாழை, உலர்பழங்கள், மாட்டிறைச்சி போன்றவை நீண்ட மற்றும் நலமான வாழ்க்கைக்கு உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்த உணவு முறை மாற்றங்களின் அவசியம் தெளிவாக வெளிப்பட்டுள்ளதாக இந்த ஆய்வை முன்னெடுத்த டாக்டர் ஆலிவியர் ஜோலியட் தெரிவித்துள்ளார். எனவே குளிர்பானங்களை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியமான வாழ்விற்கும் வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறது மருத்துவ உலகம்.